புதுவையில் ஆட்சிக்கு வந்து 4½ ஆண்டுகளுக்கும் மேலாகியும் இப்பொழுதுதான் இந்த மேம்பாலங்களுக்கு அடிக்கல் நாட்டப்படுகிறது. எதனால் இந்த காலதாமதம்? கடந்த காங்கிரஸ் ஆட்சி 5 ஆண்டுகளாக புதுவை மண்ணுக்கும் மக்களுக்கும் எதுவுமே செய்யவில்லை என்ற ஒரு கோபத்தில் புதுவை மக்கள் இந்த புதிய கூட்டணிக்கு வாக்களித்து ஆட்சிக்கட்டிலில் அமர வைத்துள்ளனர். இருந்தும் கூட 4½ ஆண்டுகளை வீணடித்து விட்டு தற்போதுதான் புதிய மேம்பாலங்களுக்கான அடிக்கல் நாட்டப்படுகிறது என்றால் எதற்காக? தேர்தல் நெருங்கக்கூடிய இன்னும் சில மாதங்கள் இருக்கும்பொழுது எதற்காக அவசரமாக இவ்வாறு இந்த பணிகளை தற்போது துவங்குகின்றனர்? எப்போதுமே மக்களுக்கான முன்னேற்றத்தையும் மாநிலத்தினுடைய மண்ணினுடைய வளர்ச்சியையும் கருத்தில் கொள்ளாமல் தொடர்ந்து தேர்தல் நேர நாடக அரசியலை அரங்கேற்றுவது ஏன்? புதுவை மக்கள் தொடர்ந்து சிந்திக்க வேண்டும். புதுவையில் அரசியல் மாற்றங்கள் நிகழ வேண்டும். மக்களை நேசிக்கக்கூடிய இந்த மாநிலத்தை வளர்ச்சி பாதையில் எடுத்து செல்லக்கூடிய சிறந்த ஒரு கட்சியை நீங்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அன்போடு நான் புதுவை மக்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.